ஒரு டீச்சர் ஓடி போன அவரோட மனைவி, 40 வருடங்களா புதைந்து போன ஒரு ரகசியம். இதுதான் கிறிஸ் டாசனோட கேஸ். கிறிஸ் டாசன் அப்படிங்கிறவர் முன்னாள் ரக்பி லீக் பிளேயரா இருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஹை ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டீச்சரா இருந்திருக்காரு. ஒரு நார்மல் கணவன், ஒரு நல்ல அப்பா. திருமண வாழ்க்கையில இருக்கும் போதே அந்த ஹை ஸ்கூல்ல படிக்கிற 16 வயசு பொண்ணான ஜான் கர்டிஸ் மேல இவரோட பார்வை விழுகுது. அந்த ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணிருக்காரு, நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. இவரோட வீட்டுக்கே இவரோட பசங்களை பாத்துக்கிறதுக்காக பேபி சிட்டரா அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவென்ச்சுவலி இவங்க 2 பேரும் நெருக்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்களோட வைஃபான லெனட் டாசனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது. 1982 ஜனவரியில லெனட் டாசன் காணாமே போயிட்டாங்க. கிறிஸ் எல்லார்கிட்டயும் அவங்க தானாவே அவங்க வீட்டை விட்டு போயிட்டதா சொல்லியிருக்காரு. லெனட் டாசன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா கிறிஸ் தன்னோட ஸ்டூடெண்டான ஜோஆனை இவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. லெனட் என்ன ஆனாங்கன்னு தெரியல, அவங்களோட உடலும் மீட்கப்படல. அதனால இவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுதந்திரமா வாழ்ந்திருக்காரு. ஜோஆனுக்கு 18 வயசானதுக்கு அப்புறம் கிறிஸ் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லெனட் தன்னோட குழந்தைங்களை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய தெரிஞ்சவங்க சொல்லி இருந்தோம். ஆனா என்ன ஆனாங்கன்றது தெரியல. 2018 ஹெட்லி தாமஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் லெனட் டாசனோட மிஸ்ட்ரி சம்பந்தமா தி டீச்சர்ஸ் பெட் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. கிறிஸ் சொன்ன கதைகளும் காரணங்களும் இவருக்கு சரியா தோணல. இந்த கேஸை விசாரிக்கும் போதுதான் லெனட் இருக்கும் போதே இவர் தன்னோட ஸ்டூடெண்ட்டை அப்ரோச் பண்ணது தெரிய வந்திருக்குது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட லெனட் காணாம போன உடனே அவர் தன்னோட ஸ்டூடெண்ட் கூட்டிட்டு வந்தது சொல்லியிருக்காங்க. இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகி போலீஸ் மேல பிரஷர் அதிகமானதுனால மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்காங்க. அந்த டைம்ல இருந்த சில சாட்சிகளும் போலீஸோட பழைய ரெக்கார்ட்ஸும் இந்த கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. 2022 கிறிஸ் டாசன் லெனட் டாசனை கொலை செய்யப்பட்டதா குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அவருக்கு 24 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிறிஸ் அண்ட் ஜோஆன் 2 பேருக்கும் 1990 இருந்து 1993 டிவோர்ஸ் நடந்திருக்கு. இவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஜோஆன் இவரை டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா கிறிஸ் சூசன் அப்படிங்கிறவங்கள மறுபடியும் 3ஆவதா கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவரோட 3ஆவது மனைவி கிறிஸ் மேல இந்த கேஸ் நடக்கும்போது இவரை டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் இப்போ ஜெயில தன்னோட தண்டனையை கழிச்சிட்டு இருக்காரு. லெனட்டோட சடலம் இது வரைக்குமே கிடைக்கல. உண்மை எப்பவா இருந்தாலும் ஒரு நாள் வெளிவரும். இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.